பள்ளிக்கூடம் படிக்கிற அந்த தம்பியை வர சொல்லுப்பா, வெள்ளச்சட்டை இங்கே வாப்பா. டேய் யாராவது இங்கே வாடா. வீரன் நிறைந்த தமிழகத்திலே பிறந்துட்டு வெக்கப்படுறவன் கோலையடா, வாடா. யாராவது ஒரு பையன் வாப்பா. வாயா தம்பி, வாயா தம்பி. சும்மா வா, மற்ற நேரம் வாய் பேசினீங்களடா. டேய் எத்தனை தடவை இடியப்பம் மசுத்த புடுங்கினப்பம்னு பேசினேன். யாராவது வீரமான தமிழர் இருந்தா இங்கே வா. வா வாயா வாயா. கை தட்டு வா. வா சும்மா வா. சும்மா வாடா. கை தட்டலாம். மாடு புடி மாடு. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா இருக்கார்ல, அப்துல் கலாம் ஐயாவோட அம்மாவோட பேரு அப்பாவோட பேர் என்ன தெரியல. அதுக்கு மட்டும் படிச்சிருக்கேன் 15 வருஷமா. ஆனால் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா என்ன செஞ்சார் என்று சொன்னால் உடனே சொல்வான் என் தங்க மகன், என் தம்பி. அப்துல் கலாம் ஐயா என்னையா செஞ்சாரு? இவன் ஊர்லயே இருக்கக்கூடாதுடா. கொஞ்ச நேரத்தில் ஏன் தம்பி என்னை அசிங்கப்படுத்திட்டானே அவன் சொல்லுவேன். ஏன் சொல்லல? அவ்வளவரிய சாய்த்த ஒரு விஞ்ஞானியை நான் சொல்லுவதா என்று மலைத்து நின்றான் என்னுடைய தம்பி. உண்மையிலே அவனுக்கு தெரியலடா. ஒரே ஒரு விஷயம் உங்க எல்லாத்தையும் சொல்றேன். கீழிருந்து எந்த ஒரு நடிகனையும் நீங்கள் எப்படி வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் நடிகன் இங்கே நின்று நடித்து பார்த்தா தான் அந்த வலி வேதனை அவனுக்கு தெரியும். ஊரில் எவ்வளவு வழியா ஆளா இருக்கலாம், எவ்வளவு வழியா ரெவடியா இருக்கலாம். இந்த மைக்கில் நின்று 4 வாசை பேச சொல்லு, நரம்பு தலைச்சி ஊரை நடிக்கணும். வராதே. ஊரில் பெரிய ஆள் அவர் தான் நாட்டாமையா. உங்கள் பக்கம் சொல்லல, போ எங்கள் ஏரியா பக்கம். அவரை கூப்பிட்டு பேச சொன்னா அவர் பேசுறாரு, இங்கே நின்றுக்கிட்டார். எனக்கு முன்னாடி பார்த்துக்கிறோம் பேச முடியாது. ஏனால் இந்த மேடை என்பது எல்லாத்துக்கும் கிடைத்து விடாது. எல்லாத்துக்கும் மேடை என்பது கிடைத்து விட்டால் மேடை எந்த ஊர்லையும் தாங்காது. தம்பி அகராதி மயிரா பேசாதே தம்பி. மேடை தாங்காதுன்னா அதனால் பிளாஸ்டிக் மேடையா? இந்த திண்டுக்கல் பகுதியில் தான் இவ்வளவு நீளமாக கிரிக்கெட்டிலே வலைப்பயிற்சி செய்கிறது மாதிரி மேடையை பார்த்துருக்கிறேன். எங்கள் பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா 10க்கு 10 பாத்ரூம் மாதிரி தான். டான்ஸ் மடியில் ராசபாட்டு வேலையோடு உட்காந்துருப்பார், ராசபாட்டு மடியில் நாரதர் கட்டையோடு உட்காந்துருப்பார். இடம் பத்தாது. ஆனால் இங்கே 65 நடிகராக இருந்தாலும் உள்ளே அரிதாரம் போட்டு நடிக்க முடியும். இந்த கிராம பெரியவர்களுக்கு முதல் நன்றி. உண்மை. இப்போ நான் கூட்டத்திலிருந்து யாரும் பேசாதீங்க. தெரிந்த அறிவு சார்ந்த என் தம்பிகள் மட்டும் ஒரு ஆள் மட்டும் பேசு. அப்துல் கலாம் ஐயா கண்டுபிடித்த அந்த ஆயுதத்தினுடைய பெயர் என்ன? தம்பி திண்டுக்கல் சந்தக்கரை கிடையாது, நீங்க பேசவே வேணாம். நீங்களாத அணி உண்டு. இவர் அணி உண்டு இல்லப்பா, ரங்கு சக்கரம். ரங்கு சக்கரம், புசுவானா, கிணத்து வெடி, மாட்டு தார் கம்பு இதை கண்டுபிடிச்சார். ஏவுகணை நாயகன் கண்டுபிடித்து எத்தனை அணுசக்தி இருந்தாலும் அதிலே உலக நாடுகள்லாம் பயப்படுறது என்னன்னா ஒன்னே ஒண்ணு. அந்த ஏவுகணை பேர் என்ன? அக்னி. அக்னி என்ற ஒரு ஏவுகணை. கைதட்டலாம். ஏன் இவ்வளவு ஆதங்கமா பேசுறேன்? சமீபத்தில் நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க? விடிஞ்சா வேலைக்கு போவான், இருட்டானா வீட்டில் வந்து படுப்போம், சாப்பிட்டு பேசாமல் உருளுவான், ஞாயிற்றுக்கிழமை ஆனால் தண்ணியை போட்டு அவன் கூட பாய்வுன்னு நினைக்கிறேன். ஆனால் சமீபத்தில் நடந்தது நீடித்திருந்தால் நாமெல்லாம் அந்த உலகத்தில் வாடுறது பெரிய கஷ்டமாக இருக்கும். சிலிண்டருக்கு கஷ்டப்பட்டாங்க என் தாய்மாரில் உரம் ஆத்தா. உண்மைதானத்தா? விறகடுப்பு பயலடான்ட்டேன். நாளையிலேருந்து பொம்பளை உரம் சுடிதார் போட்டுக்கிட்டு விறகு வெட்ட போங்கத்தா. நைட்டி. இந்த நைட்டி வந்து ஏன் கேட்குற? டேய் முதல்லாம் வயசு பிள்ளையே போட்டுச்சுக்க நைட்டி, அப்புறம் கொஞ்சம் பெரியவெல்லாம் போட்டாங்க. இன்றைக்கி 80 வயசு அம்மா கூட நைட்டியை தான் போடுது. நைட்டியை போட்டுக்கிட்டு தலையில் டையை அடிச்சுக்கிட்டு அங்கிட்டு கூடி செல்லில் பேசும்போது 2 பைக்கில் போனவன் பார்த்துட்டு செம்ம பிகராக இருக்குன்னு வந்துட்டேன்.
வந்தவனே அது இங்கிட்டு கூடி இப்படி பேசிக்கிட்டு இருந்திருக்கு. இவன் போய் மேடம் இருக்கேன் என்னப்பான் இருக்கு. 2 பேரும் வண்டியை விட்டுக்கிட்டு நடந்தே போயிட்டே ராமேஸ்வரம் வரைக்கும். காரணம் என்ன? தலையிலே மசுறு நரைத்தால் டைய அடித்தைகள் என்றால் உங்களுக்கு விரைவிலே பார்வை கம்மியாகும். இதான் உண்மை. உண்மைதான். ஆனா நானெல்லாம் நரைத்தாலும் எப்படி இருந்தாலும் இயற்கையோட இயற்கையாத்தான் வாழ்வேன். இதே உண்மை. யாராவது மாற்ற முடியுமா? தம்பி நீங்க வீட்டுக்கு போறது நல்லது, சூ தெரிச்சு போங்க. இவ்வளவு நீளம் முடி வச்சு அப்ப சொல்ல மொட்டை ஓட்டு இருக்கிறதால எனக்கு முளைக்காதடா, முளைக்க கூடாதுன்னு கொல்லங்குடி காலி கோயில போய் காசு வெட்டி போடு அவ்வளவு ஆதங்கப்படுறான்டா. தம்பி நீங்க என்ன பண்ணிக்கிறோம்? சிவப்பு பணிய பயிலுகண்டா. யானை கதை. யானை இப்ப கதை சொல்ல முடியாது. ஏன்னா அந்த யானைக்கு செமிக்காம உள்ள படுத்து கிடக்கு. ஒரு சாங் பாட போறேன். இந்த பாட்டு யாரு லவ் சாங்கவா? ஓம் சக்தி பராசக்திலாம் வேணாம்ப்பா. ஓம் சக்தி பராசக்திலாம் வேணாம். நான் சொல்லித்தேன். பசுவுரம் ஜாயுது வேணாம். ஏலே நீங்க யாராவங்க? ஆனா வருங்காலத்தில் நான் நடிக்கணும்னா தம்பி அவனுக்கு ஒரு 1.5 கிலோ கப்பலிங்க போடுப்பா. ரொம்ப அணத்துறாங்களே. இலை என்னை பேச விடுங்கடா. இல்லை எத்தனை நடிகர்லாம் இந்த நாடக உலகத்தில் இருக்காங்க. அவங்கெல்லாம் நடிக்கும் போது அழகா பேர் வாங்கிட்டு வர்றாங்க. நான் நடிக்கும் போதே என் தம்பி என்னை பாடா படுத்துறாங்க. ஏன்? அளவு கடந்த அன்பை மட்டும் சம்பாதித்திருக்கிறேன் எம்கேஆர். இப்போ நான் ஒரு பாட்டு பாடுவேன் எங்க பெரியவங்களுக்காக. எங்க பெரியவங்கள்லாம் உங்களை பார்த்து நித்த நித்தம் சொல்ல முடியாமல் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். குடியினால் அவதிப்பட்டிருக்கின்ற குடும்பத்துக்காக இந்த பாட்டை பாடுறேன். இங்கே இருக்கிறவங்க யாரேனும் தினசரி குடிச்சிருந்தீங்கன்னா இந்த பாட்டோடு திருந்தி நல்லா வாழுங்க. ஏன் மேடைக்கு நான் சொல்றேன்னா, ஐயா நான் பட்ட கஷ்டத்தை நீங்க படக்கூடாதுன்னு உங்க காலில் ஊற நான் கும்பிட்டு விழுவேன். குறுக்கு பெயின்னு ஐயா விழா கமிட்டி இல்லையா, இந்த அவனை 2 அரை அரைஞ்சு வீட்டுக்கு போக சொல்லுங்கயா. ரொம்ப அணத்துறேன். ஆனால் ஓன்ட்டெல்லாம் கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி புழு புழுன்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் நைட்லேயே கட்டில் தூக்கிட்டு ஓடிடும்டா முண்டை. பாடா என்னைய வப்பாட்டியை படுத்த மாதிரி படுத்துறேன். மிஸ்டர் நாக் போடு. பாட்டு பாட போய் வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு உடலும் வேகுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, நம்ம ஆசையா கட்டுன மனைவி, மனைவிக்கு நமக்கு சேர்க்கையினால் பிறந்த பிள்ளை, நம்மளை பத்த தாய் தகப்பே, நம்ம பார்த்து வந்த வேலை பழகுன நண்பர்கள், நம்ம கட்டுன வீடு எல்லாமே இந்த குடி நாள்ல கொஞ்ச நாள்ல நம்ம இழந்துருவோம். அதுக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, நம்ம ஆஜ மனைவி உள்ள தெருவில் வாடுமே, நம்ம ஆஜ மனைவி உள்ள தெருவில் வாடுமே, நமக்கு வேணா மது பழக்கம், வேணா அண்ணன் தம்பிகளா, நமக்கு பாலா போன குடி பழக்கம். பள்ளிக்கூடம் போற உள்ள சட்டை கிழிஞ்சு ஒச்சு வாங்கி தந்தியா, பட்ட டாஸ்மார் கட குடியதான் நீ மறந்தாயா, பட்ட டாஸ்மார் கட குடியதான் நீ மறந்தாயா, நமக்கு வேணா மது பழக்கம், வேணா முடா குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, மாத மனைவி உள்ள தெருவில் வாடுமே. அரிசி வாங்கலாம், நீ 150 சேர்த்து வச்சு கோற்று வாங்குற, நீ 150
சேர்த்து வச்சு கோட்டு வாங்குற நமக்கு வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் மீனா உடம்பு கட்டு குடலு வேகுமே இந்த குடிநாளு இன்னைக்கு தமிழ்நாட்டுல பல குடும்பம் தற்கொலை பண்ணி சாகுது அண்ணன் தம்பிகளா யாரு வந்தாலும் டாஸ்மாக் கடையை அடைக்க முடியாது யாரு வந்தாலும் யாரு நினைச்சாலும் மதுவை ஒழிக்க முடியாது உங்க ஒவ்வொருத்தொரு மனக்கட்டுப்பாடு ஒண்ணுக்கு இந்த மது பழக்கத்தை நம்ம நிறுத்த முடியும் அண்ணன் தம்பிகளா நன்றி நன்றி நோட்டீஸை வாசிப்போம் அப்புறம் பார்த்துக்குவோம் என்ன கரத்திலும் புனலங்குடியே திண்டுக்கல் மாவட்டம் வெள்ளோடு கிராமம் நரசிங்கபுரத்திலே எழுந்து அருள்பாலித்து கொண்டு சக்தியோடு இங்கே கொஞ்ச நேரத்திலே மீண்டும் சாமி வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீ காளியம்மன் சிறு பகவதி அம்மன் திருக்கோவில் விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலைசிறந்த நாடக குடும்பத்தை இந்த நரசிங்கபுரத்தில் இருக்கக்கூடிய அன்பு உறவுகள் அன்போடு அழைத்து வந்திருந்தாலும் இந்த கிராமத்தினுடைய பெற்று நாங்களும் பார்த்து டூலர் பைக் எடுத்து வந்திருக்கின்ற என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசியோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிப்பு வேந்தன் நடிப்பு மன்னல் உங்களை விமான நட்சத்திரம் துவரங்குறிச்சியை சேர்ந்த செந்தமிழ் செல்வன் அவர்கள் வேடன் விரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி பாட்டுக்கென்று பிறந்த ஒரு வீர தமிழச்சி எனது அன்பு தங்கச்சி மணப்பாறை சேர்ந்த சுபாசினி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என் அன்பு செல்ல பிள்ளை எங்களது காரக்குடி மண் கண்டெடுத்த அருள்மணி அவர்கள் நாரதராக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு எத்தனையோ ஆறுமுனிய சக்கரவர்த்தி இந்த மேடைக்கு வந்திருக்கலாம். நானும் 21 வருஷமாக எத்தனையோ ஆறுமுனிய சக்கரவர்த்தியை சந்தித்திருக்கிறேன். ஆனால் ஒரு வரி கூட விடாமல் வாங்கி பாடக்கூடிய ஒரு சக்தியும் வாசிப்பு திறமையும் இன்றுதான் பார்க்கிறேன் இந்த கலைஞனை. வாழ்த்துக்கள் என் அன்பு சகோதரர் கோயில்பட்டியை சேர்ந்த பி ஜெயச்சந்திரன் அவர்கள் ஆறுமுனியம் பின்படல சொல்றதுக்குள்ளே வாசிக்கிட்டே இருக்காங்க. பூமாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான் தானே நின்றது உங்கள் வீடு வேடு வந்தது இன்னும் வேண்டுமா என்றது இன்னும் வேண்டுமா என்றது பூமாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான் தானே நின்றது உங்கள் வீடு கவிதை சுவையோ விரும்போ கொடுத்தால் விழுந்தால் மடியில் விரும்போ கொடுத்தால் விழுந்தால் மடியில் பூமாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான் தாண்டே நின்றது உன் வீடு வேடி வந்தது இன்னும் வேண்டுமா என்றது இன்னும் வேண்டுமா என்றது
தட்டலாம். அருமையான ஒரு சாங். நன்றி 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 கடந்த வணக்கம். கைதட்டி உற்சாகம் கொடுத்த ரசிக பெருமக்கள் நன்றி நன்றி நன்றி. ஆடலும் பாடல் இதோ அடுத்த பாடலாக படையப்பா படத்திலிருந்து. என்னடா ஆடலும் பாடல் மாதிரி கிளம்பிட்டிய? மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவா. இந்த பகுதியில் நான் சொல்லக்கூடிய அந்த நல்லவரும் அவருடைய மாணவர்கள் தான் அதிகமாக மிருதங்க சக்கரவர்த்தியாக இங்கே வந்திருப்பார்கள். நாடக உலகத்திலே 200க்கும் மேற்பட்ட மிருதங்க சக்கரவர்த்தியை உருவாக்கின ஒரே ஆசிரியர் யாருன்னா மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவரும் அரசகுலம் மண்ணின் மைந்த அன்பு சித்தப்பா டிவி ஜெயம் அவர்கள் தான் அதிக மாணவர்களை உருவாக்கினார். அவருடைய சிசியம் பிள்ளை தான் இங்கே மிருதங்க சக்கரவர்த்தியாக வந்திருக்கிறார். என் அன்பு தம்பி பல விருதுகளை வாங்குவதற்காக காத்திருக்கிறான். அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள தோப்பூர் மண்ணின் மைந்தன் மருது அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பவர். மருது வாழ்த்துக்கள் ப்ரோ. தொடர்ந்து அடிக்கணும்னா பின்னாடி கூட போய் அடிச்சு விட்டுவாங்க. ஏன்னா அவர் வந்து சாதம் போடாமல் அடிக்க மாட்டார். உட்காந்துருக்கிறான் அன்பு தம்பி. இவர் தான் பெரிய ஹோட்டலுக்கெல்லாம் புரோட்டா மாஸ்டராக இருந்தவர். அவர் உட்காந்துருக்க செய்ய தெரியலையா? கொத்து போட மாட்டார், சூத்து போடுவார். இப்போ ஆறாரு என் அன்பு தம்பி உண்மையிலே செல்லமாக பேசுகிறேன். இவன் சமீபத்தில் ஒரு சாதனை படைத்தேன். உண்மையிலேயே அந்த சாதனைக்காக ஒரு கைதட்டு கொடுக்கலாம். பத்தியா உனக்காக கைதட்டாய். என்ன சாதனை? நாடகம் இல்லாதப்போ வீட்டில் 1 மணிக்கு தூக்கத்தில் இருந்துச்சு கட்டில் போட்டு அடிச்சிருக்கேன். அவன் பொண்டாட்டி கோச்சிக்கிட்டு இப்போ பொன்னமராதி போயிடுச்சு. இவன் மணப்பாறை பஸ் ஸ்டாண்டில் வெள்ளரி பிஞ்சை சூம்பிட்டு படுத்து கிடக்கேன். தம்பி அப்படிலாம் அடிக்கக்கூடாது. வருங்காலத்தில் அடிக்கணும்னு தோணுச்சுன்னா யானையை பிடிச்சி அடிங்க. பலவாத்திய மன்னன் தம்பி. இப்போத்தையும் சொல்கிறேன், ஒரே ஒரு விஷயம் உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன். எந்த நடிகர் வந்தாலும் நீங்கள் கூட்டத்திலேருந்து அப்படி பேச பேச மைண்டு வேறு பக்கம் மாறும். இப்போ நானை கண்டு எங்கள் அண்ணன் தம்பியில் கண்டு நான் இப்போ எல்லாம் வந்து பொறுமையாக இருக்கேன். மற்ற பப்புலாம் அவங்க வாட்டுக்கு போயிடுவாங்க. பார்த்துருப்பீங்கல்ல நிறையா பேர். நான் போக மாட்டேன். அதுக்காக ஒரு அளவு தான். தம்பியெல்லாம் உங்களை கும்பிட்டு கேட்குறேன்டா. இந்த அண்ணே தம்பின்னு நம்பி இருக்கிறது உங்களை தான். எனக்கு யாருமே கிடையாது உங்களை தவிர. தம்பி நீ தான்ட்டு எனக்கு இம்சைய. நான் இருக்கேன்னு ஓவாய மூட மாட்டியானோ கிளை. உங்களுக்காக என் தம்பிகளுக்காக நான் போடாத வேஷம் இல்லைடா. ஆரம்ப காலத்தில் பாவாடையை கட்டிட்டு உங்களுக்காக நாடான்னு சரி கொஞ்சம் லேட்டாக இருக்குன்னு நைட்டியை கட்டிட்டு வந்தேன். இப்போ நான் முண்டமாக வராது ஒன்று தாண்டா. அவன் நினைக்கிறேன் அது எப்போனே வருவேன். அதுவும் பள்ளிக்கூட டயத்தில் வராதுனே நான் பள்ளிக்கூடம் போய் லீவுக்கு வேன். தம்பி இது அள்ளிட்டு கூட நீ போப்பா. நீ அடிக்கிற அடியில்
என் தம்பியை ஒரு குத்தாட்டம் போடுவாங்க, போடத்தையும் செய்வாங்க, கண்ட்ரோல் பண்ண முடியாது. நடக்கும் பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி என் அன்பு தம்பி அறிவு சார்ந்த பிள்ளையடா. எண்டபுலி மண்ணின் மைந்தன். அந்த எண்டபுலி என்ற ஊருக்கு இந்த நொண்டி புலி தான் பேர் சேர்த்து கொண்டிருக்கிறார். எண்டபுலி மணிவேல் அவர்கள் அதிரடி ஆல்ரவுண்ட். அரிமான அடி உங்க சொந்த அடி. அப்புறம் ட்ரம் சிவமணிகிட்ட லேசா காப்பி அடிச்ச மாதிரி தெரிஞ்சு இந்த ஐபிஎல் கிரிக்கெட்ல மூலையில் உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருப்பீங்களே, நீ அடிச்சுட்டாலும் கிரிக்கெட் புழு புழுன்னு இருக்கான். அருமையான அடி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தம்பி. எல்லாத்துக்கும் அடிப்பீங்களா? ஒரு சின்ன விஷயம், இப்போ ஒரு வீட்டில் சடங்குக்கு வந்து அன்னைக்கு டைட்டான தேதி, யாருமே கிடையாது. ட்ரம் சிவமணிலாம் ஹாங்காங் போயிட்டாரு. நீங்க ஒரு ஆள் தான் வீட்டில் இருக்கீங்க. காரணம் உங்களுக்கு இருமல். ஆனா 1.5 லட்ச ரூபா சம்பளம். தாய் மாமா சீரு கொண்டு வரேன். தாய் மாமே சிங்கப்பூர்ல மாசம் 7 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு. 1.5 லட்ச ரூபா புளி பாயிட்டு ஒரு டஜன். ஆமா, ஆனா கணேஷ் போயில உங்க காசுல வாங்கணும் ப்ளீஸ். 1.5 லட்சம் அடிங்க. மானூத்து மந்தையில மாங்குட்டி பத்த மயில ஒட்ட புள்ள பறந்ததன்னு ஒளிகாட்டில் கூவும் குயிலு. ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு கலை காசு தாண்டா இங்க பேசுறது. வாழ்த்துக்க. சரி, ஒரு 6000 ரூபா. தாய் மாமே சூப்பு கடை ஓட்டிருக்காரு திண்டுக்கல்ல, ஆட்டு சூப்பு. ஆமா, அவர் தான் கடைசி தாய் மாமே. ப்ளீஸ், நான் 3வது ஆளு, இது எங்க அண்ணன். 6000 ரூபா தான் பசு செலவு, கணேசி போயில புளிப்பு உங்க செலவு, சூம்புறது மட்டும் உங்க செலவு. ஆமா, எலும்பு சூம்புறது. ஐயா, இன்னும் பொண்ணு வீட்டுக்கே போலங்கய்யா. இல்ல, திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி திருப்பி அதே பஸ்ல ஏறதாடா. 6000 அவ்வளவுதானா தம்பிங்க? வாடா. இவனை தெரியுதா? இவன் தான் பாலியல் வன்கொடுமை. ப்ளீஸ், இவன் சொந்த தங்கச்சிக்கு சடங்கு, மகளுக்கு. நானும் வர்றேன். ஏதோ நான் ஒரு 5000 ரூபா ஜிபே பண்ணி விட்டுருக்கேன். அதை வச்சு தான் தண்ணி ஊத்துறேன். காசே கிடையாது, நம்ம நண்பன். ப்ளீஸ், நீங்க தான் வாசிக்கணும். ப்ளீஸ், அழுகக்கூடாது, அரைஞ்சு வருவேன். ப்ளீஸ். இவன் சொந்த தங்கச்சி மக. ப்ளீஸ், சடங்குதான் வாசிங்க. அவளே தண்ணி ஊத்தவனா போ. அந்த பிள்ளைய தேங்காய் தண்ணியை தொளிச்சு உள்ளே படுக்க போடும். கொண்டே விட்டாடா. இங்கே சிறந்த முறையிலே சீன்தாள அமைத்துக் கொண்டிருக்கிறான் அறிவு சார்ந்த பிள்ளை, என் அன்பு மருமகன். வாங்க போ மாப்பிள்ள, வந்து விட்டார் சதீஷ் அவர்கள். சீன்தாளம் கைதட்டு மசுர புடுங்க கூப்பிடல. ப்ரோ, நீங்க என்ன வேலைக்கு வந்தீங்க? தாளாசியாமா? என்னமோ பெரிய பிஆர்சி கண்டக்டர் மாதிரி வந்து நிக்கிறிய. தாளம் எடுத்துட்டு வாங்க. இல்லை, அதை கூட மண்ணில் போச்சுக்கிட்டு போய் அழுங்க. எடுத்துட்டு போடா. பத்தியா எவ்வளவு நக்கல் இதுல. ஜெயச்சந்திரனே சொல்லி வைனே, உனக்காக வர்றேன். நம்ம ஊர் பையன், சும்மா கொஞ்சம் வெக்க. சரி, உனக்காகத்தேன். ப்ரோ, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பூராமே எங்கள் அண்ணன் தம்பி எங்கள் அக்கா தங்கச்சி உட்காந்துருக்காங்க.
சரிங்க மாமா. நான் வந்து சிங்கிங் பாடுவேன். சிங்கிங். எஸ் ஓகே. இந்த எஸ் ஓகேலாம் சொல்லக்கூடாது, மூக்கை சிந்திக்கிட்டு அரைஞ்சு விடுவேன். என்ன வேலைக்கு வந்தோமோ அதை செய்ய. எஸ் ஓகேலாம் எங்களுக்கு தெரியாதோ? அப்போ என்னை பிரயத்தினி பையன்றியாடா? நோ 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 அப்படிலாம். கரெக்டாக பாடணும், கரெக்டாக போடணும். கரெக்டாக போட்டுருவோம் மாமா. உங்களுக்காக பழைய பாட்டு பாட போறேன். சிவம்பா நான் என்ன பண்ணணும்? அதுக்கு தாளம் போடணும். பாடி தாளம் பண்ணணும். பாடி தாளம் கிடையாது, ஜாக்கெட் தாளம். சரி நல்லா இருக்கும். ஏலே பாட்டு நான் பாடுவேன்டா, பொத்திக்கிட்டு போடுறா. சரிங்க மாமா. பாட்டுக்கு பாட்டெடுத்தேன். ஏன் மாமா? இந்த பாட்டில் ஏமாமாலாம் வராதே. பாட்டுக்கு அப்போ என்னை கொலகாரன் ஆக்காதிய. உள்ள போய் உன்னை சுடுதண்ணியை ஊற்றிக்கிட்டு அழகிறேன் ப்ளீஸ். கோபப்படாதீங்க மாமா. அதே படத்தில் இன்னொரு சாங் பாடுறேன், அதையாவது புத்திய நல்லா வச்சு நல்லா ஊங்க மாமா. அந்த நிலாவத்தான் நான் கையில் பிடிச்சேன். மாமா அது வானத்தில் இருக்கு மாமா. இப்போ போனால் நான் எட்டாது மாமா. அது ஆமா நீ வேற. ஏலே உண்மையிலே இவன் லூசா நான் லூசாடா? ஏலே ஏன் அதான்டா என் தமிழன். போடுற சட்டி தெரியுற மாதிரி வண்டி ஓட்டியான் பாரு. அந்த சட்டியில் 80 ஓட்டம் இருக்கு. இங்கே வா. கருவாச்சி அருவாச்சி நல்லா இருக்கு மாமா. ஏலே நான் பாட்டு பாட ஒன்றும் கல்யாண வீட்டுக்கு வரல. நான் பாடும்போது தாளம் போடுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. போடுறேன் ப்ரோ. மம்பட்டிய தோளுல வச்சு மடதுறக்க போற மச்சான். அப்படி போடு. இதான் பாட்டு நல்லா இருக்குமா, கேட்க இனிமையா இருக்குல்ல. எடுங்க ப்ரோ. நீ வேணாம், நீ திண்டுக்கல்ல பசேரி வீட்டுக்கு போ. இதை இப்படி பாடும்போது படக்குன்னு கீழே ஓட சொன்னேன் பாரு, அவனை மட்டும் கையை காட்டிட்டு நீ வீட்டுக்கு போ. எவன்டா சொன்னவன்? மருது நீங்க வேணாம், நீ வந்து இதுல ஏறி உட்காந்தாடி அடிச்சிடறேனே. ஏலே நான் எங்க அடிக்கிட்டோம்? ஏலே அரைஞ்சூரியன் காத்து சேர்த்து மயிறு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. கரெக்டாக போடுறா. சரி பூரா உட்காந்துருக்கா. கரெக்டாக போடணும். சரி ஆமா. ராஜாக்கள் மாளிகையும் பாராத இன்பமாட. சரி நீ வேணாம், போயிரு. சாதகத்தில் கொலை விழுந்துடும். மனசு உருட்டுதோமா. நீ இவ்வளவுக்கு சொல்லி நான் தாளம் போட போனா அது ரொம்ப கஷ்டம். நீதான்டா என் பிள்ளை. வாடா கட்டி போடுறான். தெரிஞ்சிட்டான்டா தம்பி. நான் ஆம்பளப்பா. களி வர்றேன் பூரா காலி போயிலாத்தியா இருக்கேன். ஒத்த ஓட்டு நாய இந்த பத்தியா அவன் அதுக்கு மேலே அணத்துறேன். இடிய போட்டேன். கரெக்டாக போடணும். ஓகே மாமா போட்டுருவோம். ராஜாக்கள் மாளிகையும் கான். சரி சரி போதும் 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 போதும். போய் மாத்திரை ஓடுங்க போங்க. போய் மாத்திரை ஓடுங்க போங்க. போங்க போ. இது எதுக்கு? இது தேவையில்லாது. ஏல இந்த பாட்டுக்கு நான் இங்கன வடிக்கிறேன். திண்டுக்கல் பஸ்டாண்டு ஓட்டியாடா கிண்ணி கிண்ணின்னு பஞ்சு மிட்டாய் வைக்கிறேன் மாதிரி. மீண்டும் வரப்போகுது தத்துருவமாக சாமி. எக்கோ வைங்க, நல்லா ஏற்றுங்க சார். போய்ங்க. இந்த நரசிங்கபுரத்தில் உள்ள இந்த காளியம்மனும் இந்த பகவதி அம்மனும் அந்த 18ஆம் படி பெரிய கருப்பு மதுரை பாண்டிமுனி கள்ளிசேரி காளிமுனி ஐயா நொண்டி சோனையா தத்துருவமாக மறுபடியும் வரணும். வீரம் குறையாமல் வரணும். எல்லாரும் நினைப்பீங்க. ஆரம்பத்தில் அடித்து அது நினைப்பீங்க, அது சேம்பிள் தான்.